நெய்வேலியில் மே 18 அன்று ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது. திமுகவுடைய மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய KN நேரு அவர்கள் தலைமையில். அதில் பன்ருட்டி தொகுதி மறுபடியும் திமுக கையில் வரணும் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்போ அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதை பற்றிலாம் நான் கவலைப்படவே இல்லை. நான் இதுக்கு செஞ்சு கூட்டத்திலே பேசியிருக்கிறேன். எனக்கு தமிழ்நாடு, தமிழீழம், உலகத் தமிழர்கள் வாழ்வுரிமை, இதற்காக நான் வைக்கின்ற நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்தால் நான் உங்களிடத்தில் இந்த சீட்டு, ஏன்னா இப்போ அங்கே உள்ளூர் திமுக என்னங்க கூட்டணி கட்சிக்கு சீட்டை கொடுத்துட்றீங்க, அவங்களுக்கு போய் நாங்கள் ஓட்டு கேட்க வேண்டியதான்னு ரொம்ப வழியோட இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்காங்க, அமைச்சர்களை வச்சுட்டு பேசுகிறாங்க, தலைமையிலேருந்து வர நிர்வாகிகளை வச்சுட்டு பேசுகிறாங்க. இதையெல்லாம் பல முறை நான் முதலமைச்சர் கவனத்திற்கு, 2ஆம் கட்ட அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டேன். அவங்களாம் அதெல்லாம் கிஞ்சித்து அதை குறிக்கெல்லாம் கவலைப்படுற மாதிரி தெரில. அந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தான் நான் சொன்னேன். உங்கள்கிட்ட அப்படிலாம் நாங்கள் எங்களுடைய சுயமரியாதை தன்மானத்தை இழந்து என் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்கிற அந்த எம்எல்ஏ என்கிற பதவியில் இருந்து பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் எனக்கு எதுவுமே இல்லை. அதனால் நான் உங்களை நிபந்தனையற்று ஆதரிக்க தயாராக இருக்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நான் உங்களிடத்தில் கைகூப்பி கேட்கிறேன். நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றின அதே தீர்மானத்தை உடனடியாக ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டி நிறைவேற்றுங்க, சிறப்பு முகாமை மூடுங்க. அங்கு கைது செய்யப்பட்டு வைத்திருக்கிற அனைவர்களையும் ஒன்றிய அரசு கூறிய அழுத்தங்களை தந்து அனுமதிகளை பெற்று அவர்கள் விரும்புகிற தத்தமது நாடுகளுக்கு, இலங்கை மண்ணுக்கோ உலகத்தின் எந்த நாட்டுக்கோ செல்ல விரும்பாலும் அங்கே அனுப்பி வையுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நீங்களே நடத்துங்க. அப்படி என்று சில முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறேன். இதை கடிதமாகவே நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக முதலமைச்சர், மூத்த அமைச்சர் கைகளில் கொடுத்துருக்கிறேன். ஆனால் அதற்கெல்லாம் எனக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்காத காரணத்தினால தான் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு முறையும் எல்லாம் சொல்கிறாங்க, இப்போ தான் வேல்முருகன் தேர்வு வரப்போகுது, இப்போ தான் இதெல்லாம் தெரியுதா, இப்போ தான் இதை பேசுகிறாரு அப்படின்னு. இப்போ வேணுமோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நீங்கள் இவ்வளோ நாளாக கண்ணை மூடிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நான் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய நாளிலிருந்து கவன ஈர்ப்பு தீர்மானங்கள், ஒத்திவைப்பு தீர்மானங்கள், நேரமில்லா நேரத்தில் இந்த பிரச்சனையை எழுப்பிக் கொண்டு தான் இருக்கிறேன்.